ஜான் ஜிலேக் என்கிறதான ஒரு மனிதர், அவருடைய மனைவிக்கு டிபி வியாதி, அடுத்தது ஹார்ட் ரிதம் அப்நார்மலா இருந்ததுனால அவங்களுக்கு அது ஸ்ட்ரோக் ஆயிட்டு படுத்து படுக்கை ஆயிட்டாங்க. மரணத்தோடு கூட போராடிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஜான் ஜிலேக்கினுடைய நண்பர்கள் அவரிடத்துல வந்து, எதற்கு நீங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க, நீங்க ஜெபித்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க என்றால் மனைவி இப்ப சாக போறாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒரே வேதனை, என்னை அதிகமா நேசித்தவங்க, அப்படி என் மனைவி இறந்து போனால் பிள்ளைகள் தாயற்றவர்களாக மாறிவிடுவாங்க. ஒரே வேதனை, துக்கத்தோட கூட அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிச்சாராம். உங்களுக்காக நான் அது படிக்கட்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று இந்த வசனம் படிக்கும்போது உள்ளத்துல பெரிய ஒரு ஆவின் வல்லமை அவருக்குள்ளாக இறங்கினதை உணர்கிறார். மனைவியின் ரூமுக்கு போகிறார். மரண படுக்கையில் இருக்கிற அவர்களுக்காக வல்லமையோடு கூட ஜபிக்கிறார். அந்த ஜபத்தின் வல்லமையில எழுந்து உட்கார ஆரம்பித்தாங்க. பிறகு கணவனும் மனைவியாக வல்லமையான ஊழியங்களை இந்த பூமியில செய்தார்கள். இன்றைக்கு கூட ஜான் ஜிலேக் என்றால் உலகத்துல தெரியாத ஊழியர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமென் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.